ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபியில் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீம் கேக்கு தான் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேங்கோ ட்ரீம் கேக்கு. மருமகங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 5 லேயர் உள்ள இந்த கேக்கை செஞ்சாங்க. அந்த வீடியோவை தான் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த காஸ்ட்லியான கேக்கை நீங்கள் வீட்லேயே சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த மேங்கோ ஜெல்லி தயாரிக்கணும். அதுக்கு அகர் ஒரு பாக்கெட் எடுத்துருக்காங்க. இது 10 கிராம் ஒரு பாக்கெட்டு. அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி, நார்மல் வாட்ரு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு பால், 1/2 கப்பு சுகரு, அப்புறம் மேங்கோ பல்ப்பு 1 கப்பு. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ நல்லா கிடச்சிதுன்னா நீங்கள் பல்ப் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 மாம்பழம் எடுத்திங்கன்னா அதனோட இந்த பல்ப்பை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுல் கேக்கையும் நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அகரை கொஞ்சம் நேரம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குண்டா வச்சு அதில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொதிநிலை வரும்போது இதை அள்ளி போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா கரைஞ்சிரும். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குங்க. இந்த பல்ப்லேயும் கொஞ்சம் மேங்கோ பல்ப்பில் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மேங்கோ பல்ப்பில் 1/4 கப்பு பாலை ஊற்றி அதை நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அகர் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கரைசலை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் வடிகட்டிக்குங்க. எங்களுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு, அதனால் நாங்கள் வடிகட்டலை. அந்த பவுலில் இந்த கலந்து வச்ச இந்த மேங்கோ பல்ப்பும் பாலும் கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ட்ரேயில் நம்ம செட் பண்ணுறோமோ இந்த தட்டில் அதை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கலவையை போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் மேங்கோ கேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இந்த மேங்கோ பல்ப்பு 1 கப் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மைதா, இது 200 கிராம் ஒரு ஃபுல் கப்பு. சுகர் 1/2 கப்பு. ஆயில் குக்கிங் ஆயில் வாசனை இல்லாது 1/4 கப்பு. அதே மாதிரி பால் 1/4 கப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் எசன்ஸ், உங்கள்கிட்ட மேங்கோ எசன்ஸ் தான் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெனிலா எசன்ஸு. மேங்கோ ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப் தேவைப்படுது, அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு பாண்ட்லி வச்சு ஸ்டாண்ட் போட்டு சூடு பண்ணி ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கேக் பேட்டரை தயாரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை 1/2 கப்பும் 1/4 கப்பு குக்கிங் ஆயிலையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்தா அது நல்லா சர்க்கரை கரைஞ்சி அந்த ஒரு பூத்தா மாதிரி வரும், ஒயிட் கலராக. அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது நம்ம முட்டை எதுவும் சேர்க்காமல் செய்கிறதுனால இந்த பீட் பண்ணுறதுல தான் இந்த கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் இந்த 1 கப்பு மேங்கோ பல்ப்பு. உங்கள் கிட்ட மாம்பழம் நல்லா கிடச்சிதுன்னா, சீசனாக இருந்ததுன்னா நீங்கள் மாம்பழமே எடுத்து கூட செய்யலாம். அதுக்கு இந்த கலர் எதுவுமே தேவைப்படாது, ஃப்ளேவர் எதுவுமே தேவைப்படாது. நாங்கள் இப்போ சீசன் இல்லாததுனால பல்ப்பை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு. இது 3த்தையும் கலவையும் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் அந்த எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. 1 ட்ராப்பு மேங்கோ கலர், எல்லோ கலர். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சு இந்த மைதா 1 கப்பும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 2யும் ஒன்றா சேர்த்து நல்லா ஜலிச்சு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா ஒன்று கலந்து வரும். இந்த சமயத்தில் நம்ம ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, சும்மா இப்படி ஜென்ட்டாக கலந்து கொடுத்தா போதுமானது. அது எல்லாம் ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா கலவையை சேர்த்து ஜலிச்சு அப்படியே சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த ஃபுல் மைதாவும் சேர்த்தாச்சு, 1 கப் மைதாவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு.
இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அந்த 1/4 கப்பு பாலில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க, ஃபுல்லாகவே சேர்த்துட்டாங்க. அப்போ தான் வந்து அந்த கேக்கோட அந்த தன்மை கரெக்டாக இருக்கும். அளவுகள் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எந்த மோல்டில் பண்ண போகிறோமோ அதை வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இதில் இந்த கலவையை ஊற்றி நல்லா ஏர் பபிள் இல்லாமல் தட்டிட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண வேண்டியது தான். இந்த ப்ரீ ஹீட் பண்ண அந்த பாண்ட்லியில் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸும், ஸ்டவ்வில் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸும், லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸும் வைக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி அழகாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. கலரும் கருகிடாமல் சூப்பராக இருக்கு பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை டிமோல்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் மூஸும் கனாஷும் செய்கிறது. ஃபஸ்ட்டு வந்து கனாஷ். இதுக்கு வந்து மேங்கோ பல்ப் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மில்க் சாக்லேட்டு ஒயிட் இருக்குது இல்லைங்களா, அந்த சாக்லேட்டு ஒரு 3 பேக்கெட் எடுத்துருக்காங்க. இந்த 3 பேக்கெட் மில்க் சாக்லேட் எடுத்துருக்காங்க. சர்க்கரை கொஞ்சம், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு இது ஒரு கப்பு, விப்பிங் க்ரீமு இந்த பாக்ஸில் அரை பாக்ஸ் எடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு கப்பு. அதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாக்லேட் ஒயிட் சாக்லேட் இருக்குது இல்லைங்களா 3 பேக்கெட்டு, அதை நீங்கள் அப்படியே உடச்சி சேர்த்துக்க வேண்டியதுதான். எல்லா சாக்லேட்டும் கலந்து உடச்சி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் சூடுபடுத்துனீங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு திக்கான இதாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீஞ்சு போயிடாமல் மெதுவாக வச்சு கிண்டி இந்த மாதிரி இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த திக்னஸ் இருக்கணும். இதில் வந்து இந்த மேங்கோ பல்ப் ஒரு ஸ்பூனாக ஊற்றி அது கூட இந்த ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூட ஃபுட் கலர் எல்லோ கலரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. இது 2 பேர் தேவைப்படும். இந்த ஒருத்தரே பண்ண முடியாது, ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது இருக்குது இல்லையா, அதனால் 2 பேரும் மாறி மாறி செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கேக்கை இப்படி வீட்லேயே அழகாக செஞ்சுட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மூஸ். இதுக்கு வந்து அந்த விப்பிங் க்ரீம் அரை பேக்கெட் இருந்தது, அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டாங்க. அது கூட இந்த பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணணும். கண்டிப்பாக பீட்ரு வேணும் இதுக்கு. இந்த விப்பிங் க்ரீம் அப்போ தான் ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வரும். நம்ம கையில் பீட் பண்ணால் அந்தளவுக்கு வராது. அதனால் இந்த பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவு நல்லா திக்காக வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சர்க்கரை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து பீட் பண்ணோம்னா அது நல்லா ஃப்ளஃபியாக வரும். மொத்தமாகவும் சேர்த்துடக்கூடாது, தண்ணி விட்டு போயிடும். அதனால் சர்க்கரை சேர்க்கும்போது ஒரு ஆள் கொஞ்சம் போட்டுக்கிட்டே ஒரு ஆள் பீட் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறமா இந்த கனாஷ் கொஞ்சம் போட்டு அது கூட பல்ப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போ பீட் பண்ண தேவையில்லை, அப்படியே கலந்து கொடுத்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பல்ப்பை சேர்த்துக்கிட்டாங்க. பாருங்கள், நல்லா அழகாக க்ரீமியாக சூப்பராக வந்துருக்குது. இப்போ ஒரு ட்ராப்பு எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கலர் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தா
அழகான கலர் கிடைக்கும். அதனால தான் அவங்க ஒரு ட்ராப் தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நம்ம லேயர் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து 2 டின் பண்ணாங்க. ஒரு டின்லேயும் ஒரு பவுல்லையும் பண்ணாங்க. ஒரு லேயராக பண்ணுறது தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு லேயராக ஜெல்லி போட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த கேக் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதை 2 லேயராக கட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு லேயரை இந்த பவுல்லையும் இன்னொன்று அந்த டின்லேயும் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கனாஷை இந்த 4th லேயராக தான் இந்த கனாஷை போட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 3rd லேயராக போட்ட அந்த மூஸு, அந்த வீடியோ வந்து விப்பிங் க்ரீம் போட்டு நம்ம மூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு, சாரி. அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. அதுக்கு மேலே தான் இந்த கணேஷை போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 5th லேயராக சாக்கோ சிப்ஸும், அதுக்கப்புறம் அந்த ஜெல்லி, இந்த மேங்கோ ஜெல்லி இருக்குது இல்லைங்களா, இதை போட்டாங்க. நீங்கள் அப்படியே கூட ரவுண்டாக வச்சுக்கலாம். இவங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாங்க. அப்போ கலரு சூப்பராக இருக்கும், எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால இந்த மாதிரி மேங்கோ சிப்ஸ் போட்டு அதுக்கு மேலே இந்த ஜெல்லியை போட்டாங்க. பாருங்கள், 5 லேயரோட ரொம்ப ரொம்ப சூப்பரான காஸ்ட்லியான கேக்குங்க. இந்த ஒரு பவுல் வந்து நீங்கள் கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும். நாங்கள் கடையில் வாங்கினோம், அதனால தான் நான் இந்த ரேட் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள். ரொம்ப வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஒரு பவுலு ஒரு டின் வர அளவுக்கு இது கிட்டத்தட்ட 2 சேர்த்தா 2000 ரூபாய் வரும். அந்தளவு இந்த கேக்கை வீட்டிலே எளிமையாக 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக காலி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ரிலேட்டிவ்களுக்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ட்ரீம் கேக் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். கீழே கேக்கோட மேலே வந்து மூஸு கனாஷ் எல்லாம் போட்டு மேலே ஜெல்லியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.